செய்தியை பார்த்து வருகிறோம். கெம்பிளாஸ்ட் ஆலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் சிப்காட் வளாகத்தில் உள்ள கெம்பிளாஸ்ட் என்ற பிவிசி மூலப்பொருள் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்களை வழங்கலாம். கடலூர் மாவட்டத்துல, கடலூர் துறைமுகத்துல சிப்காட் வணிக வளாகம் இருக்கு. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா கெம்பிளாஸ்ட் கம்பெனி இன்று விரிவாக்க பணிக்காக தனியார் திருமண மண்டபத்துல பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெறும் சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன்படி மாவட்ட வருவாய் அலுவலர் புண்ணியகோடி தலைமையிலையும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தலைமையிலும் இந்த கருத்து கேட்பு கூட்டமானது தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த தொழிற்சாலை விரிவாக்கத்துக்கு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு காட்சி படங்கள் மூலம் தொழிற்சாலை நிர்வாகத்தால் விளக்கப்பட்டது. இருந்தாலும் அப்போது கூட்டத்தில் எழுந்த ஒரு நபர் தொழிற்சாலை கண்டித்து சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாமக நிர்வாகி தாமரைக்கண்ணன் என்பவர் அவர் தனது கருத்தை செல்வதற்காக மேலே ஏறி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பு மூலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் நீங்கள் கம்பெனிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டி அவர் பேசுவதை தடுத்து நிறுத்தும் வகையில் அவங்களை கூச்சலிட்டார்கள். உடனடியாக அந்த சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை உங்கள் நேரம் வரும்போது மேடையில் ஏறி தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு பலமுறை கேட்டுக்கொண்டும் அவர்கள் தொடர்ந்து அவர் பாமக நிர்வாகி பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் எதிராக கோஷமிட்டவாறு இருந்தனர். உடனடியாக காவல்துறை அந்த சம்பவ இடத்துக்கு அவர்களை ஒழுங்குபடுத்தி தற்சமயம் அமைதியான முறையில் இருக்காங்க. மீண்டும் காவல்துறை அவங்க கிட்ட கேட்ட ஒரு வேண்டுகோளாக வைத்தது என்னன்னா, உங்களுடைய நேரம் வரும்போது நீங்கள் மேடை ஏறி தங்களது கருத்து தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கள் தெரிவித்ததுனால தற்சமயம் அமைதியாக இருக்கும் சூழ்நிலை நிலவி வருகிறது.